ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது போயம் டேடி, ரிட்டன் பை சில்வியா பாத். இது ஒரு இம்பார்ட்டண்டான போயம் சில்வியா பாத் எழுதினதில். இந்த போயம் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் மெமரிஸ்ன்னு நிறையா வச்சு எழுதின ஒரு போயம். ஸ்டான்ஸா வைஸ் போகலாம். யூ டு நாட் டூ எனி மோர் black shoe, in which I have lived like a foot for 30 years, poor and white, barely daring to breathe or chew. இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் பிளாக் ஷூ அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஹிட்லரை தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஹிட்லர் பீரியடில் மக்கள் எல்லாமே பிளாக் ஷூவில் காற்று வராமல் அடங்கியிருந்த ஒரு பாதங்கள் மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 30 வருட காலமாகவே அவங்க மூச்சு விடக்கூட உரிமை இல்லாமல் இருந்தாங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸ்டான்ஸா 2 பார்க்கலாம். டாடி, ஐ ஹாவ் had to kill you. You dead before I had time. Marble, heavy, a bag full of God. Ghastly, statue with one great toe. Big as a Frisco shield. ஸ்டான்ஸா 2ல் அவங்க டேடின்னு ரெஃபர் பண்ணியிருக்கிறது ஹிட்லரை தான். ஏன்னா சில்வியா பாத்தோட ரியல் லைஃப்பில் அவங்க டேடி அவங்களுக்கு 8 வயசு இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க. இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்கன்னா, டேடி, ஐ ஹாவ் டு கில் யூ, நான் உன்னை கொலை பண்ணணும்னு நினச்சேன், எப்படியோ நீ அதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்டாச்சுவை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டாச்சுவில் இருக்க 2 பார்த்திங்கன்னா ஃப்ரிஸ்கோ ஷீல் ஒரு பெரிய அனிமல். அந்த அனிமல் அளவுக்கு குண்டாக இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சு அப்படின்றத தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் 3 போகலாம். அண்டர் எட் இன் அ ஃப்ரீக்விஷ் அட்லாண்டிக் வேர் இட் போர்ஸ் பீன் green over blue in the water of beautiful Nauset, I used to pray to recover you. Hutch Jew. ஸ்டான்ஸா 3ல் அவங்க பார்த்த அந்த ஸ்டாச்சுவை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு அந்த 2வை பற்றி சொல்லிட்டாங்க. இப்போ அதோட தலையை பற்றி சொல்கிறாங்க. அந்த தலை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, அட்லாண்டிக் ஓஷனில் இருக்க தண்ணி மாதிரி இருக்குது. தூரத்தில் இருந்து பார்த்திங்கன்னா க்ரீனாக இருக்கும், கிட்ட ப்ளூவாக இருக்கும். அது ரெண்டும் சேர்ற, அந்த கலர்ஸ் ரெண்டுமே சேர்ற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சோ அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் லைனில் ப்ரே பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு. ஏன் இவங்க ப்ரே பண்ணுறாங்கன்னா, திருப்பி அவர் உயிரோடு வரப்போ இவங்க கையால் அவரை கொல்லணும் அப்படின்ற தாட்டுக்காக தான் இவங்க ப்ரே பண்ணியிருக்காங்க. ஸ்டான்ஸா 4 பார்க்கலாம். In the German tongue, in the Polish town, scraped flat by the roller of wars. But the name of the town is common, my Polak friend. Stanza 4ல் அவங்க சொல்லியிருக்க வார் வேர்ல்டு வார் 2. அந்த வேர்ல்டு வார் 2 டைமில் ஹிட்லரும் ஹிட்லரோட ஆளுங்களும் சேர்ந்து ஒரு ரோட் ரோலர் எடுத்து பாலிஷ் டவுனை அப்படியே ரோட் ரோலர் ஏற்றி அழிச்சிட்டாங்க அந்த இடத்தையே. அந்த டவுனை பற்றி தான் இவங்க சொல்லியிருக்காங்க. கீழே போலக் ஃப்ரெண்டுன்னு அவங்க எதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட மைக்ரேஷன். அவங்க ஜெர்மன்லேருந்து ஆஸ்திரேலியா மைக்ரேஷனை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. சேஸ் தேர் ஆர் dozen or 2, so I never could tell where you put your feet, your root, I never could talk to you. The tongue stuck in my jaw. ஸ்டான்ஸா 5ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே காமன் டவுன் நேம்ஸ் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி 1 2 இருக்காது, டசன்ஸ் ஆஃப் டவுன்ஸுக்கும் அதே மாதிரி நேம் தான் இருக்கும். இந்த ஹிட்லர் எந்த இடத்துல இருந்து வந்தவர், அவரோட ரூட் எங்கே அப்படின்னு எதுவுமே தெரியாது. மக்கள் எதுவுமே இதுவரையும் அவரை பற்றி பேசினதும் இல்லை. அவரை பற்றி பேசணும்னு நினச்சாலும் அவங்க வாய் அடைஞ்சு இருக்கும் பயத்தில் அப்படின்றத தான் ஸ்டான்ஸா 5ல் சொல்லியிருக்காங்க. ஸ்டான்ஸா 6 பார்க்கலாம். ஹிட் ஸ்டக் இன் அ பார்ப் ஒயர் நேர், hitch, 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 hitch.
I could hardly speak. I thought every German was you, and the language obscene. ஆன்சர் 6ல் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்பாவா டிஸ்கிரைப் பண்ணியிருக்க ஹிட்லர் கிட்ட பேசுகிறதுக்கு யாராலையும் முடியாது, ரொம்ப கஷ்டம் அவர்கிட்ட பேசுகிறது. இந்த ஜெர்மன் லாங்குவேஜ் எவ்வளோ கஷ்டமோ அந்த மாதிரி அவர்கிட்ட பேசுகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட பேசுகிறதும் பார் ஒயரில் மாட்டுறதும். பார் ஒயர்னால் முள்ளாக இருக்க வேலி போடுற ஒரு ஒயர். அந்த ஒயரில் ஸ்டக் ஆன மாதிரி ஒரு விஷயந்தான் அவர்கிட்ட பேசுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. An engine stuffing me off like a Jew to Danku. How switch Belsen. I behind to talk like a Jew. I think I may will be a Jew. ஸ்டான்ஸா 7ல் அவங்க சொல்லியிருக்க இன்ஜின் வந்து எதை ரெஃபர் பண்ணதுன்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த ரோட் ரோலர் தான். அந்த ரோட் ரோலரை வச்சு சூ பீப்புள்ஸ் எல்லாரையுமே அவர் வந்து அழிச்சிட்டாரு. எந்தெந்த சூ பீப்புள் அழிச்சாங்க அப்படின்றது பேரையும் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சூ மாதிரி இனி பேச போகிறேன். ஐ திங்க் ஐ மே வில் பி அ சூ. நானே உண்மையாலே சூவை இப்போ பேச தான் போகிறேன் சூ மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே சில்வியா பார்த்து பேச போகிற எல்லாமே அவங்கள ஒரு சூவாக நினச்சி பேசுகிற ஒன்று அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. The snows of the Tyrol, the clear beer of Vienna are not very pure to true, with my gispies and stress and my weird luck and my Torok pack. I may be a bit of Jew. ஸ்டான்ஸா 8ல் அவங்க சொல்லியிருக்க ஸ்னோ ஆஃப் ட்ரையோல் அப்படின்றது இட்டாலியில் இருக்க ஒரு பிளேஸ். கிளியர் பியர் ஆஃப் வேனியா அது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு பிளேஸ். இது ஒரு உண்மையான பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஹிஸ்ட்ரிலாம் வந்து உண்மை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களோட முன்னோர்களை ஒரு ஜிப்சி பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிப்சி பீப்புள்ஸ்னால் ஒரு நாடோடி மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சில்வியா பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கக்கிட்ட ஒரு டாரோக் பேக் இருந்ததாக சொல்கிறாங்க. டாரோக் பேக் என்பது ஒரு பெரிய மிஷின். அந்த மிஷின் வந்து வருங்காலத்தை பற்றி, நடக்க போகிற ஃப்யூச்சரை பற்றி சொல்கிற ஒரு மிஷின். அது அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வச்சு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ மே பி அ பிட் ஆஃப் ஜூ. இதை வச்சு தான் சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக ஒரு ஜூவாக தான் இருப்பேன் அப்படின்றத சொல்கிறாங்க. I have always been scared of you with your loofist wave, your go bloody go, and your neat must-ache, and your Aryan eye, bright blue. Panzerman, oh you. Stanza 9ல் I have always been scared of you. அதில் சொல்லியிருக்க ஐ வந்து ஜூ பீப்புள்ஸ் அண்ட் யூ வந்து ஹிட்லர். அவங்க ஜூ பீப்புளெலாம் வந்து ஹிட்லரோட எதை பார்த்து பயந்தாங்கன்னா, லஃப்ட் வார்ஃபி அப்படின்ற ஒரு ஏர் வெப்பனை பார்த்து பயந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த பீரியட் ஆஃப் டைமில் அவங்க பேசின லாங்குவேஜ் கோ பிளடி கோ அப்படின்ற லாங்குவேஜை பார்த்தும் பயந்தாங்க. மேலும் ஹிட்லரே பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட கண்ணெல்லாம் வந்து பிரைட்டாக ப்ளூ கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள வந்து ஒரு பேன்சர் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பேன்சர் மேன்னா குரூப் ஆஃப் நாசி. பேன்சர்ன்றது வந்து ஒரு வெப்பன் வெஹிக்கல். வேர்ல்டு வார் 2ல் யூஸ் பண்ண ஒரு வெஹிக்கல். நாட் காட் பட் அ ஸ்வஸ்டிகா. ஸோ பிளாக் நோ ஸ்கை குட் ஸ்குவீக் த்ரூ. எவ்ரி உமன் adores a fascist. The boot in the face, the brute heart of a brute like you. Stanza 10ல் அவங்களோட டேடி அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுற ஹிட்லர் ஒரு கடவுள் கிடையாது, அவர் ஒரு ஸ்வஸ்திகா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வஸ்திகானா ஒரு பிளாக் மாதிரி ஸ்கையே கவர் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய பிளாக் ஃபிகர்.
ஏர்லி டேஸில் அக்கார்டிங் டு இந்துயிசம் இந்த ஸ்வாஸ்டிகாவை வந்து ஒரு குட் ஓமனாக நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இந்த ஹிட்லர் பீரியடில் சொல்கிற ஸ்வாஸ்டிகா ஒரு ஈவிலுக்கு ஈக்குவலானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டெவிலை டிஸ்கிரைப் பண்ணுற ஒன்று தான் ஹிட்லர் பீரியடில் இருக்க ஸ்வாஸ்டிகா அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ஸ்டாண்ட் அட் த பிளாக் போர்ட் டேடி. In the picture I have of you, a cleft in your chin instead of your foot, but no less a devil for that. No, not any less the black man who. ஸ்டான்ஸா 11ல் என்ன சொல்கிறாங்கன்னா, சில்வியா பாத் வந்து அவங்க டேடி ஒரு பிளாக் போர்ட் கிட்ட நிற்கிற மாதிரி ஒரு பிக்சர் பார்த்துருக்காங்க. அந்த பிக்சரில் அவங்க பார்த்தாங்க அவங்களுக்கு ஒரு கிளிஃப்ட் இருக்குது. கிளிஃப்ட்னா ஒரு பள்ளம் மாதிரி, இந்த தாடையில் வந்து ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, எங்கள் டேடிக்கு வந்து அந்த பள்ளம் தப்பான இடத்துல இருக்குது, நியாயப்படி அவருக்கு அது காலில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த டெவில்ஸுக்கெலாம் வந்து கால் பார்த்திங்கன்னா கிளிஃப்ட் மாதிரி தான் இருக்கும். அதனால் அவங்க டேடியை வந்து ஒரு டெவிலாக சொல்லி இவருக்கு வந்து அந்த கிளிஃப்ட் வந்து சின்னில் இருக்கக்கூடாது, ஃபூட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Bit my pretty red heart in two. I was 10 when they buried you. At 20, I tried to die and get back to you. I thought even the bone would do. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, மை ப்ரிட்டி ரெட் ஹார்ட் இன் டூ அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க டேடிக்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க சில்வியா பார்த்த ஒரு ரியல் லைஃப்பில். அடுத்து மேரேஜ் ஆனதும் அவங்க ஹஸ்பண்ட்கிட்டையும் கஷ்டப்பட்டதாக சொல்கிறாங்க. இவங்க 10 இயர்ஸ் இருக்கும்போது அவங்க டேடியை வந்து பரி பண்ணதாக சொல்கிறாங்க. ஆனால் இவங்களோட ரியல் லைஃப்பில் அவங்க 8 வயசு இருக்கும்போதே அவங்க டேடி இறந்து போயிட்டாங்க. 20 இயர்ஸில் இருக்கிறப்போ இவங்க நிறையா டைம் வந்து சூசைட் அட்டம் ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறையா டைம் பண்ணப்போவும் அவங்களோட ரிலேஷன் தான் வந்து அவங்கள காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க ஏன் சூசைட் அட்டம் பண்ணாங்கன்னா, அவங்களோட பிளட்டில் வந்து அவங்களோட டேடியோட பிளட் கலந்துருக்கிறதாவும் அவங்க போன்ஸ் எல்லாம் அவங்க டேடியோட போன் இருக்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் அவங்க சூசைட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் தே புல்ட் மீ அவுட் ஆஃப் த ஸ்டக் அண்ட் தே ஸ்டக் மீ டுகெதர் வித் க்ளூ அண்ட் தென் ஐ நியூ வாட் டு டூ. ஐ மேட் அ மாடல் ஆஃப் யூ, அ மேன் இன் அ பிளாக் வித் அ மின் கேம்ப் லுக். இவங்க வந்து கொஞ்ச நாளாக மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க. எப்படி அதுலேருந்து வெளியே வர்றதுன்னு தெரியாமல் இருந்தப்போ அவங்க டேடியை மாதிரி ஒரு மாடல் பொம்மை மாதிரி செஞ்சு அதை வந்து அடித்து எரிச்சாங்க. அண்ட் அ லவ் ஆஃப் த ரேக் அண்ட் த ஸ்க்ரூ அண்ட் ஐ செட் ஐ டூ ஸோ டேடி ஐ எம் ஃபைனலி த்ரூ. த பிளாக் டெலிஃபோன்ஸ் ஆஃப் அட் த ரூட். The voice just cannot warm through. Stanza 14ல் என்ன சொல்கிறாங்கன்னா, and the love of the rack and the screw and I said I do. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, the rack and the screw அப்படின்றது வந்து ஒரு டார்ச்சர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எங்கள் டேடிக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரே ஒரு கொடுமைக்காரர். இனி வந்து இதெல்லாம் நடக்காது, ஏன்னா அவர் இறந்து போயிட்டார். ஃபோன் கால்ஸ் கூட வராது. அந்த பிளாக் ஃபோன்லேருந்து கால் வந்து அவரோட வாய்ஸை கேட்குறப்போ அப்படியே அவங்களுக்கு கோபமாக வருமா, பிடிக்கவே பிடிக்காது. ஒரு வார்ம் பார்த்தா நமக்கு எப்படி அக்லியாக இரிட்டேட்டிங்காக இருக்கும், அந்த மாதிரி அவரோட வாய்ஸ் கேட்டாலே அவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் ஐ ஹாவ் கில்ட் ஒன் மேன் ஐ ஹாவ் கில்ட் டூ. த வாம்பயர் ஹூ செட் ஹீ வாஸ் யூ அண்ட் ட்ரங்க் மை பிளட் ஃபார் அ இயர், 7 years. If you want to know, Daddy, you can lie back now. Stanza 15ல் அவங்க 2 பேரை கொன்னதாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து அந்த உருவ பொம்மை, இன்னொன்று வந்து அவங்களோட மெமரிஸ், அவங்க டேடியோட மெமரிஸ். அவங்க டேடியோட மெமரிஸ் வந்து ஒரு வேம்பர் மாதிரி அவங்களுக்குள்ளவே இருந்து அவங்களோட ரத்தத்தை வந்து குடிச்சிட்டு இருந்ததாக சொல்லுது. 7 வருஷமாக குடிச்சிட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. சில்வியா பாத்தோட ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க டெடி ஹக்கீஸ் அப்படின்ற ஒரு மேனை தான் கல்யாணம் பண்ணிக்கினாங்க. 7 வருஷமாக அவங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து மேரி பண்ணிக்கினா 1 வருஷத்துலேயே இவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணி டிவோர்ஸ் வாங்கிக்கினாங்க. இந்த போயம் ஸ்டான்ஸா 15ல்
அவங்களோட ஆட்டோபயோகிராஃபியும் கொஞ்சம் லிங்க் பண்ணி தான் இருக்காங்க. There stake in your fat black heart, and the villagers never liked you. They are dancing and snapping on you. They always knew it was you. Daddy, daddy, you blasted. I'm through. ஸ்டான்ஸா 16 என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க டேடி ஒரு இரும்பு இதயம் வச்சிட்ருக்கவர், வில்லேஜஸ் யாருக்குமே அவர் பிடிக்காது, அதனால தான் அவரோட டெத்துக்கு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு அவர் உருவ பொம்மையை வந்து மிதிச்சிட்டும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் லைனில் அவங்க டேடியை வந்து பிளாஸ்டர் அப்படின்ற மாதிரி சில்வியா பார்த்து சொல்லியிருக்காங்க. இந்த போயம் ஃபுல்லாகவே அவங்க டேடியாக வந்து ஹிட்லரை தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் போயம் எண்டிங்கில் ஒரு 13th ஸ்டான்ஸாலேருந்து அவங்களோட ஆட்டோபயோகிராஃபியும் கொஞ்சம் லிங்க் பண்ணி தான் பேசியிருக்காங்க. இதுதான் இந்த போயமோட சம்மரி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதை சம்மரியாக சொல்லப்போ சில்வியா பாத்தோட டேடியை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அனலைசிங் அப்படின்னு பார்க்குறப்போ ஹிட்லரை வச்சு தான் பேசுவாங்க. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. Stay home, stay safe. Thank you.